மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த கட்சி யாரால பிரிந்து நிற்கிறதோ அவரையே போய் பாக்குறாங்க ஒற்றுமையா. மொத்தமாவே சீட்டு கட்டு மாதிரி கலைச்சு போட்டாங்களே அதிமுகவை. நம்மளை டைவ் அடிச்சு பார்த்தாரு, சாட்டையால் அடிச்சு பார்த்தாரு, குப்பரை விழுந்து பார்த்தாரு. என்னதான் உருண்டாலும் புரண்டாலும், எண்ணெயை தடவிக்கிட்டு என்னதான் மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பான். மோடி கால்ல முந்தி போய் விழுகிறது யாரு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? வெக்கமா இல்லையா அதிமுக காரங்களுக்கு? நான் என்டிஏ கூட்டணியில இருக்கணும் இல்லையா? அதுக்கு அவருக்கு அவரே ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார். அதைத்தான் நீங்க கடிதம் சொல்லிட்டு இருக்கீங்க. கட்சியே இந்த காலுக்கு கீழே போய் விழுந்து அந்த கட்சி காணா போச்சு. வைகோ போன்றவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு, தாப்பாண்டியன் பேச்சையெல்லாம் கேட்டு, எப்படிப்பட்ட தமிழையெல்லாம் மேடைகளிலே கேட்டு வளர்ந்த ஒரு அரசியல் சூழல்ல திருப்பின்னு ஒரு ஆள் வந்திருக்காப்ல. மொத்தம் 4 கால். அமித்ஷாவுக்கு 2 கால், மோடிக்கு 2 கால். 4 காலில் போய் விழுகலாம். இதை தவிர ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? உங்ககிட்ட பிஜேபி காரன் கெஞ்சனா என்னை எம்எல்ஏ ஆக்கி விடு, எம்பி ஆக்கி விடு, அதிமுக காரன் தயவு இல்லைன்னா நான் அரசியல் அனாதை ஆயிருவேன்னு நயினார் நாகேந்திரன்ல இருந்து எல்லாரும் ஓங்காலையில பிடிக்கணும். நயினார் நாகேந்திரன் உட்கார முடியுமா? அண்ணாமலை முதலமைச்சர் ஆக முடியுமா அந்த நாட்டுல? நீ இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஆள முடியுமா? காலில் விழுகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது. இதுக்காக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, ஜெயலலிதா கட்சி நடத்துறேன். அண்ணா திமுக கலைச்சு விட்டுருங்க. கலைச்சு விட்டு நேரம் பிஜேபி போய் சேரு. திமுக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கேட்டு பாரு, சேர்த்தாங்கன்னா அங்கே போய் சேரு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் நாளை தமிழகம் வருகிறார். உங்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்பி வைப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சால் அதை பெரும் பாக்கியமா நினைப்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பொது கடிதமாக எழுதியிருக்கார். அதாவது சமூக வலைதளங்கள்லையும் நியூஸ்லையும் வெளியில வர மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு கடிதம் எழுதுவதற்கு பின்னணியாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒன்றுபடுகிற ஒரு புள்ளியாக பாஜக தான் இருக்கு. பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதிலே அவர்களுக்கு எந்த கூச்சநாச்சமும் கிடையாது. நான் எடப்பாடியை பார்க்க வர்றேன்னு சொன்னா எடப்பாடி அனுமதிக்க மறுக்கிறார். இப்போ மோடியும் இவரை இப்ப என்னன்னா எடப்பாடியும் மோடியும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த நிகழ்வுக்கு நான் பார்க்க வர்றேன், அதுக்காக என்னுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நிகழ்வுகளை கூட மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிற நேரத்துல சிவ பூஜையில கரடி எதுக்குங்கிற மாதிரி இந்த கூட்டணியில அவர் தான் தலைமையா இருக்கும் பட்சத்தில் மாநில அளவுல அவரோடு முரண்பட்டு இருக்கிறவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் முதல்ல மோடி கிடையாது. அதை அவங்க சூசகமா என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில நாங்க தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா சொன்னார். இனிமே தலையிடுறதுக்கு என்ன இருக்கு? மொத்தமாவே சீட்டு கட்டு மாதிரி கலைச்சு போட்டாங்களே அதிமுகவை. அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் அங்கிட்டு ஒரு டிடிவி தினகரன், அவரும் அதிமுக தான். அவரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறாரு. இந்த பக்கம் சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு கார் எடுத்துட்டு கோயில் கோயிலா போறாங்க. கட்சியை நடத்த முடியல அவங்களால. சாமிகிட்ட ஏதாவது கடவுள் ஏதாவது அருள் தருவாரான்னு அவங்க அலைகிறாங்க. தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று கொஞ்சம் பேரும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க. அவங்க நடத்துற தொலைக்காட்சியில ஜெயா பிளஸ்ல தியாக தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர்னு அவங்க செய்தியை வாசிக்கிறாங்க. கோர்ட்ல வழக்கு இருக்கிறது. இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பக்கம் அவர் ஒருத்தர் வழக்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப கட்சியில எல்லாருக்கும் யாரு காரணமோ, யார் இந்த கட்சி பிளக்கப்பட்டதற்கு காரணமோ, இந்த கட்சி யாரால பிரிந்து நிற்கிறதோ அவரையே போய் பாக்குறாங்க ஒற்றுமையா. தன்னுடைய கட்சிக்காரர்களுக்குள்ள அவர்கள் இணக்கத்தை கொண்டாடினார்களா, இணக்கத்தை உருவாக்கினார்களா? அது மட்டும் கிடையாது. ரொம்ப விபரீதமான ஒரு விஷயமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தரம் தாழ்ந்து உங்களை பார்க்க வர்றேன் நானு, என்னை எப்படியாவது சேர்த்துக்கங்க அப்படின்னு கொஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குல்ல, இது அவசியமானு எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு ராமநாதபுரத்துல போய் ஓபிஎஸ் நிக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில், அவர் மீதான நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறான். அது மோடிக்கு கிடைச்ச ஓட்டு கிடையாது.
ஓபிஎஸ்க்கு கிடைச்ச ஓட்டு தான் அது. அவருடைய சமுதாய ஓட்டு, அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கிறவர்களுடைய ஓட்டு, அபிமானம் கொண்டிருக்கிறவருடைய ஓட்டு, அப்படித்தான் அவருக்கு ஓட்டு வருதே தவிர வேற எந்த வகையிலையும் அவருக்கு வந்து ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து ஒரு பெரிய சக்தி, அவங்கள வச்சுதான் கட்சி நடத்தணும் என்கிற நிலைமையே கிடையாது. அப்படி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டில் வலிமை பெற்றது உண்மைதான் என்று ஒருவேளை வைத்துக் கொண்டால் அவர்கள் வந்து கூட்டணிக்கு இப்படி வந்து மிரட்டி பணி நாடாளுமன்ற தேர்தலே பல தொகுதிகள் வென்றிருப்பாங்களே. வென்றிருப்பாங்க. மாநில அதாவது எவ்வளவு வந்து அண்டாவா புழுகுவாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, 36 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முன்னணி தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தின் மூலமாக அவங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவங்க வெக்கம் கட்டவங்க தான். அவங்க பேரை சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால சொல்லல. அந்த வெக்கங்கட்ட சேனல்ல பேசினாங்க. அப்படி 36 தொகுதி வெற்றி பெற்று விடுவார்கள், நாங்க கருத்து கணிப்புலாம் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்டார். என்னையா கமலாலயம் வாசல்லையே கருத்து கணிப்பு முடிச்சிட்டீங்களா, அந்த வைத்தியநாதன் தெருவை தாண்டி ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க சில பேர். அந்த அளவுக்கு வந்து வெக்கம் இல்லாம போய் சொன்னாங்க. கடைசியில என்னென்னமோ அண்ணாமலை வந்து டைவ் அடிச்சு பார்த்தாரு, சாட்டையால் அடிச்சு பார்த்தாரு, குப்பரை விழுந்து பார்த்தாரு. என்னதான் உருண்டாலும் புரண்டாலும், எண்ணெயை தடவிக்கிட்டு என்னதான் மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பான். இது பெரியார் மண்ணு, உனக்கு ஒண்ணுமே ஒட்டாது. அதனால வந்து அவர்களுடைய அரசியல் வந்து இன்னைக்கு ரொம்ப, அதாவது அதிமுக வந்து யானையை கூட்டிட்டு போய் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது மாதிரி தங்களுடைய சுயபலத்தை பற்றிய குறைந்தபட்ச அறிவு இல்லாம, ஜெயலலிதா வந்து ஆளுமை மிக்கவர்களை அடுத்த கட்ட தலைவர்களாக வளர்த்தெடுக்க தவறியதனுடைய விளைவு, சசிகலா வந்து கூவத்தூர்ல ஏல விடாம இந்த கட்சியை கொள்கையாளர்கள்ட்ட கொண்டு போய் இந்த கட்சியை ஒப்படைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த அவல நிலை இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அதிமுகவினுடைய எம்ஜிஆர் மறைவுக்கு பிந்தைய அதிமுகவில் திருநாவுக்கரசு, KKS, தாமரக்கணி போன்றவர்கள் எல்லாம் ஜெயலலிதா தோற்கிற போது ஜெயிச்சிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாம். அப்ப சுதாரிச்சதான் ஜெயலலிதா. நான் தோற்கிற போது நீ ஜெயிப்பதா, தான் கட்சிக்காரன் தானே ஜெயிச்சான், எதிர்கட்சிக்காரனா ஜெயிச்சான் அப்படி நினைக்கலாம். அந்த அம்மா, நீ எவனுமே இருக்கக்கூடாது இனிமே, இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாமல் பார்த்து கொள்வது, அப்படி இருந்தால் கூட டம்மி பீஸா இருக்கணும். இந்த மோடிக்கு தன்னை மகனாக கருதி கொண்டு ஒருத்தர் வந்து பாட்டு பாடினார்ல, மோடி எங்கள் டாடின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஆயிலா இருக்கணுமே தவிர, அறவேக்காடா இருக்கணுமே தவிர முழுசா வெந்திருக்க கூடாது. திராவிட இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஆளா கண்டுபிடிச்சு கடைசியில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க இந்த கட்சியை, முட்டுச்சந்திரன் எங்க கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா, திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஆளுதான் பொதுச் செயலாளர். நீ யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்க முடியுமா? பெரியார் கோட்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது என்று திகாவினுடைய கடைசி தொண்டை சொல்லுவானா? வீரமணி சொல்ல மாட்டார், அது வேற விஷயம். கடைசி தொண்டனை யாராவது ஒருத்தன் சொல்லுவானா? ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு தொண்டை, ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கேன், பெரியார்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, ஆனா நான் திகால இருக்கேங்க, அப்படி எங்கேயாவது கேட்டிருக்குமா? திமுக காரனை சொல்ல முடியுமா? அவனுக்கு குறைந்தபட்சம் ஏதோ ஒன்று தெரியும். எந்த கட்சியுமே நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லவே முடியாது. இப்படி விசிகா காரனுக்கு வந்து அம்பேத்கரியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அம்பேத்கர் தெரியாதுங்க எனக்கு, நான் விசிகால இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்ல மதிமுக சொல்ல முடியுமா? அண்ணாவை பத்தி என்னன்னே தெரியாதுங்க எனக்கு, நான் வைகோ கட்சியில இருக்கேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லா கட்சிக்குமே அடிப்படை வந்து அந்த கொள்கை கோட்பாடு. அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்துவதற்கு பொருளாதாரம் மிக்கவர்கள், தொழிலதிபர்கள் பல பேர் வருவாங்க உள்ள. ஆனால் அவர்கள் கட்சிக்கு வந்து லேபிளாக இருக்கலாமே தவிர அவங்க வந்து ப்ராடக்டா இருக்க முடியாது. அவர்கள் மைய பொருளாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அண்ணா கட்சி தொடங்குற போது கருத்தியல் தானே வென்றது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில பெரிய பெரிய பண்ணையார்கள் இருந்தாங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. பொள்ளாச்சி மகாலிங்கத்தில இருந்து, கருப்பையாம்பனார்ல இருந்து பல ஊர்கள் இருக்கக்கூடியவர்கள் பூராமே பண்ணையார்கள், பெரும் ஜமீன்தார்கள். அவங்களை எல்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் எப்படி வெல்ல முடிந்தது அந்த காலகட்டத்தில்? அன்றைக்கு வந்து கலைஞர் சாதாரணமானது, நான் இன்றைய இடத்துல இருந்து சொல்லல. அன்றைக்கு காமராஜர் அரசியல் செய்கிற போது, பத்துவச்சலம் அரசியல் செய்கிற போது எப்படி அவர்களை எல்லாம் அவங்க தோற்கடிச்சாங்க. அவங்க மிகப்பெரிய பெருந்தலைவரை காமராஜர் எப்படி தோற்கடிக்க முடிந்தது? இவர்களுடைய கொள்கை, மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம், இவர்களுடைய கருத்தியலால தான் வென்றாங்க. இப்ப கருத்தியலே தேவையில்லைங்க. மோடி காலில் முந்தி போய் விழுகிறது யாரு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? ஆளுக்கு அந்த மோடிக்கு 2 கால் இருக்கிறது உங்களுக்கு வசதியா இருக்கு. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிறேன், நான் எந்திரிக்கவே மாட்டேன், நீங்க எந்திரிக்க சொன்னாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். வெக்கமா இல்லையா அதிமுக காரங்களுக்கு? இது ரொம்ப நான் வேதனையோட சொல்றேன். நான் உங்களை கொச்சைப்படுத்துறக்காக சொல்லல.
அதிமுக எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி, அங்கு யாராவது ஒருத்தரை வந்து நிப்பாட்டும். ஜெயலலிதா அம்மா வந்து சாதாரண ஒரு ஆளை கூட நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்களா இல்லையா? மானாமதுரையில் ஒரு ஸ்டேட் பேங்க் எதுக்கு ஒரு டீ கடை இருக்கு, ஒரு பாய் டீ கடை இருக்கு, அங்கே ஒருத்தர் டீ போடுவார், ஒரு அதிமுக தொண்டர். நான் கேட்டேன் அந்த டீ கடை ஓனர்கிட்ட, இன்னும் ஆளை காணா, சந்திரன் நல்லா டீ போடுவார், அங்கே ஆளை காணாம். சந்திரன் ஒன்றிய செயலாளர் ஆகிட்டார், அதிமுக தொண்டர். கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறேன், வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சந்திரன் வந்து டாட்டா சும்மாவில் வந்து இறங்குறாப்புல. இது வேற கட்சியில் எங்கேயா நடக்குமா? இல்ல அவங்களுடைய இப்படி ஒரு கட்சி அடித்தட்டு மக்களுக்கும் சாதாரண தொண்டர்களையும் பதவி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கட்சி சுழற்சி முறையில் இயங்கி இருக்கிறது. அதனால அந்த கட்சிக்கு போனா நமக்கு திடீர்னு பதவி கிடைச்சிடும், நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், சாமானியர்களா இருக்கிறவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம் என்று அவங்க நம்பக்கூடிய இடத்துக்கு அந்த கட்சி நகர்ந்தது. இப்ப திமுகல படிநிலையில தான் வர முடியும், இல்ல அது பளிச்சுன்னு வர முடியாது. அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்றியம் பகுதி, மாவட்டம், இல்ல சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? தலைமைக்கு அது பொருந்தாதா? இல்ல அதையும் தாண்டி தலைமை பண்பு தான் இல்ல, தலைமை பண்பு என்று ஒன்று வந்து இல்லாம போனதுதான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதாவது தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி உண்டு. தத்துவம்ங்கிறது என்னன்னா அந்த கட்சியின் கோட்பாடு, கொள்கை தான். கொள்கை புரியாதவன் அந்த, அதாவது இப்ப நீங்க ஐஏஎஸ் படிச்சால தானே கலெக்டர் ஆக்க முடியும். இல்லைங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ரொம்ப வருஷமா ஒருத்தர் புலங்குறாருங்க, அவரே ஆக்கலாங்க அப்படின்னு ஒரு ஆளை நீங்க வந்து ஒரு பியூனை வந்து கலெக்டர் ஆகணும், அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியாதுல்ல. அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்வதுங்கிறது வேற. ஒரு அறிவுபூர்வமாக ஒரு பிரச்சனை நடக்கிற போது, ஒரு நிர்வாகம் நடக்கிற போது அதை வழிநடத்துவதற்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. இப்ப அறிவு தானே அற்றங்காக்கும் கருவின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அறிவுல இருந்து இந்த உலகத்தை காட்பது எது? அறிவு தானே. இப்ப நம்ம உடல் உழைப்புல நம்ம எல்லாருமே இப்ப நம்ம கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தோம், மோட்டர்ல இப்ப தண்ணி அதுவே மேல இருந்து வருது இல்லை, நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளேயும் வாஷ் பேஷன்குள்ளேயும் தண்ணி எப்படி வருது? அறிவியல் கண்டுபிடிப்பின் வழியாக வருது இல்லை. இப்ப உடல் உழைப்புல இருந்து அறிவு விடுதலை செய்தல மனிதனை விலங்கு நிலையிலிருந்து. அறிவு தானே அவனை வந்து காட்டுக்குள்ள இருந்தவன, குகைக்குள்ள இருந்தவன வீடு கட்டி வாழ வைக்குது. நீ மறுபடியும் குகை மனிதனை மாற முடியாதுல. முட்டையை உடைச்சு பறவை வெளியே வரலாம், பறவை பறந்து போய் மறுபடியும் முட்டைகளை போய் உட்காருமா? தொடங்குற இடம், அதாவது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு பதிலாக கட்சியை வந்து பின்னோக்கி ரிவர்ஸ் கியரை போட்டு எடுத்துட்டு போறாங்க கட்சி. இப்ப இதுல ஏன் இவங்களுக்கு போட்டி? இப்ப கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் போய் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்கிறாரு, அதற்காக தன்னுடைய பயணத்தை எல்லாம் மாற்றி அமைக்கிறாருன்னா அதுல ஒரு பொருள் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணி தலைவர் வரும்போது, அதுவும் பிரதமர் வரும்போது போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு பகிரங்கமாக இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்படியாவது திரும்பி பார்ப்பாரா இல்ல திரும்பி பார்க்காமலே போயிடுவாரா? ஏன்னா திரும்பி பார்க்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுனாலதான் பகிரங்க கடிதம். இது வந்து நீங்க சொல்றது மாதிரியே இந்த கடிதத்தை பொது வெளியிலே வெளியிடாமல் பர்சனலா அந்த கடிதத்தை கொடுக்க முடியும்ல. நீங்க மெயில் அனுப்ப முடியும், சம்பந்தப்பட்ட உதவியாளர்கள்ட்ட கொண்டே கொடுக்க முடியும். கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், உங்க கட்சியில இருந்த ஒரு ஏடிஎம்கே இருந்த மாநில தலைவர்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும், அண்ணாமலைகிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை மீறி பொது வெளியிலே வந்து அந்த கடிதத்தை வெளியிடுவதன் மூலமாக ஒருவேளை நம்மை புறக்கணிக்கிறார்களா ஆதரிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. இந்த கடிதத்துக்கு பின்பும் அவரை புறக்கணிச்சிட்டாருன்னா ஓபிஎஸ் அடுத்த முடிவை நோக்கி நகர போறாரு. ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு மாநாட்டுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் தனி கட்சியாக மாறுமா, அது விஜய் கட்சியோட சேருமா என்ற ஒரு விவாதம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இறுதி கட்டமாக நான் என்டிஏ கூட்டணியில இருக்கனா இல்லையா, அதுக்கு அவரே ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார். அதைத்தான் நீங்க கடிதம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை சந்திப்பதற்கான பாஜக தரப்புல இருந்து ஒரு பதில் வருதுன்னு வைங்க, பிரதமர் அவர்களுடைய 2 நாள் பயணம் ரொம்ப நெருக்கத்திலேயே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, இதுல வாய்ப்பு கம்மின்ற மாதிரி ஒரு பிளே வருதுன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த முடிவு என்னவா? ஓபிஎஸ் மாநாட்டிலே அறிவிச்சிருவாரு, நான் வந்து என்டிஏ கூட்டணியில கிடையாது, நான் விடுதலை ஆயிட்டேன், உங்க சங்காத்தை எனக்கு வேணாம்டா அப்படி சொல்ல போறாரு. ஏன்னா இபிஎஸ் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்க தயாரா இல்ல, எந்த நிபந்தனையும் கிடையாது. நான் அதிமுக காரனாக கரவேட்டியை கட்டி கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கார்ல போயிட்டு நான் வாட்டுக்கு கடைசி காலத்துல நான் ஒரு அதிமுக காரனாக
மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் தான் அவர் சொல்றாரு. நீ கரவேட்டிய கட்டாத. காலில் விழுந்த மன்னிப்பு கூட கேட்கிறோன்னு சொல்லிட்டாங்களே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க? இந்த கட்சியே இந்த காலுக்கு கீழேயே போய் விழுந்து அந்த கட்சி காணா போச்சு. சொந்த கால்கள் வேணாமா? நீ பந்த காலிலே நிக்கிற இதா நீனு? சொந்த கால் வேண்டாமா? இபிஎஸ் அவர்கள் சமீபத்துல தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல பல முறை எப்படியோ கேட்டு பார்த்துட்டாரு நெறியாளர். காலம் கடந்து விட்டதுன்றதுதான் பதிலா. திருப்பி அவருடைய தமிழை நீங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும். உங்க தமிழ்ல நீங்க பேசக்கூடாது. திருப்பி கேட்காதீங்க. எப்படி ஆளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டினுடைய மேடைகளிலே நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர்ல இருந்து வைகோ போன்றவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு, பாண்டியன் பேச்சையெல்லாம் கேட்டு, எப்படிப்பட்ட தமிழையெல்லாம் மேடைகளிலே கேட்டு வளர்ந்த ஒரு அரசியல் சூழல்ல திருப்பின்னு ஒரு ஆள் வந்திருக்காப்ல. நீ திருப்பி வர முடியாத அரசியல் நான் சொல்ல விரும்புறேன். அவனுக்கு இதே மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா உன்னை நீ திருப்பி வர முடியாது. நீ இதே மாதிரி தான் இருக்கணும். இடையில இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணத்துல இந்த அறநிலைத்துறையிலிருந்து காசை எடுத்து பள்ளிக்கும் கல்லூரி கட்டவும் செலவு விடாதீங்க அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு. அது ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் 2வது நாள்ல அதை திரும்ப பெற்றார், மாத்தி பேசினார். அது ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ நேற்று முன்தினம் பேசியிருக்காரு. என்னன்னா, அதாவது கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில், கோவில் நிலங்கள்ல ஆக்கிரமித்து குடியிருப்பவர்களுக்கு இல்ல அந்த பகுதியில் குடியிருப்பவருக்கு அந்த நிலம் சொந்தமாக வழங்கப்படும், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த பகுதியிலேயே வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இப்ப இந்த முன்னணி கட்சியினரே எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல ஆளாளுக்கு பட்டா போட்டு வீடா மாத்தி இருக்கிறாங்க, கோவிலை வச்சு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, சாமி பேரை சொல்லி பல பேரை பல சங்கதிகளை பண்ணியிருக்காங்கிறதுக்காகத்தான் அறநிலையத்துறையே வந்துச்சு. தனித்தனியா பட்டா போட்டுறாதியடா அப்படிங்கிறதுக்கு தான் அறநிலையத்துறையே வந்துச்சு. அந்த விவரமும் தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப இந்த புறம்போக்கு இடம் இருக்கு, அரசு நிலம் தான் அது புறம்போக்கு இடம். அதுல நான் கோவில் ஊழியர்களுக்கு நான் வீடு கட்டி தருவேன், அரசு நிலத்துல நான் பட்டா வழங்குவேன் அப்படி பேசணுமே தவிர, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அரசு மேல அந்த பட்டா கொடுக்குற அந்த இதெல்லாம் அதை சொல்லலாம். அவரு ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தின் வழியா நான் பட்டா கொடுக்குறேன், புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கு, இதைத்தான் அரசாங்கத்துல இருந்து சொல்ல முடியும். கோவில் சொத்துனா இப்ப என்ன இருக்குல்ல, அப்படி சொல்ல முடியுமா? அறநிலையத்துறை ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் பள்ளியாச இடத்துல நான் எல்லாத்துக்குமே வீடு கட்டி தரேன்னு சொல்ல முடியுமா? அது பொது சொத்து. அது மாதிரி தானே அறநிலையத்துறை என்பது பொது சொத்து. அது பல பேர் தானமாக வழங்கிய நிலம், அரசர்கள் வழங்கிய நிலம், பல பேர் தானமாக கொடுத்த அந்த நிலத்துல பொது நலன் சார்ந்த விஷயம் இருக்குமே தவிர தனிநபர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அது வீட்டு வசதி வாரியம். அது வீட்டு வசதி வாரியத்தின் ஒரு பகுதி. அது அப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது, செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியாத மையல் அந்த மாதிரி எதையாவது பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது. அவர் எந்த அளவுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாருன்னா, அந்த சுந்தரா டிராவல்ஸினுடைய அந்த பஸ் போயிட்டே இருக்கு, வழியில அந்த புதுக்கோட்டை பகுதிகளுக்கு போகும்போது, அறந்தாங்கி பகுதிக்கு போனாரு, போகும்போது அந்த பகுதியில முந்திரி ரொம்ப ஃபேமஸ், முந்திரி பருப்பு. அதை இந்த பொட்டலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டை போட்டு அந்த சாலை ஓரமா நிற்கக்கூடியவர்கள் விற்பாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ஏரியால அப்படின்ட்டு புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரூட்ல இருக்கக்கூடிய வரிசையா நிற்பாங்க. நானே பல முறை வாங்கியிருக்கேன், பல பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்படி கையை நீட்டுறாங்க. யாருக்கு? எடப்பாடிக்கு. அவர் வாங்குறவரு காசை கொடுக்குறாரு, அவங்க வேணாங்க வாங்குறாங்க. இல்லை அதெல்லாம் வாங்கு அப்படிங்க. அதெல்லாம் நல்ல பண்பு. ஓசியில் வாங்கி திங்காம, போலீஸ்காரங்க மாதிரி வாங்கி திங்காம காசு கொடுத்தா திங்கிறாரு. பொதுவா எல்லாரையும் சொல்லிட்டு, எல்லா போலீஸ்காரனையும் சொல்லல, சில பேர் இருக்காங்கல்ல, அதுக்காக சொல்றேன், அவங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்காம அவர் காசுலாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம வரவேற்புக்குரிய விஷயம். அடுத்து அடிச்சாரு ஒரு டைலாக், உங்களுக்கு அரசு மானியம் வழங்குவேன்னாரு. முந்திரி பருப்புக்கான அந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு நான் அரசு மானியம் வழங்குவேன். இல்ல விவசாயத்தின் அடிப்படையில என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அந்த முந்திரி கட்டையை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கருவி இருக்கான், நான் அதுக்கு மானியம் வழங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எங்கே சொல்றாரு? தேர்தல் அறிக்கையில சொன்னதையே பாதி நிறைவேற்ற முடியாம போயிருது. போற போக்கில் அடிச்சு விடுறாரு எல்லா இடத்துலயும். நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவுக்கு ஓபிஎஸ் செய்த துரோகம் என்ன? உனக்கு வழிகாட்டி பிஜேபியில போய் காலை கட்டி பிடிச்சி கிடக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலைக்கு வழிகாட்டியவர் ஓபிஎஸ் தானே. நன்றி உணர்ச்சி வேணாமா? மறுபடியும் போய் தொப்புன்னு விழுகலாம் அந்த காலில். அம்மா காலில் விழுந்து பழகணும். இப்ப கால் இல்லை, அம்மாவுக்கு கால் இல்லை, அடக்கம் பண்ணிட்டாங்க.
அதனால போய் நம்ம பாஜக காலில் அமித்ஷா கால்லையும் மோடி கால்லையும் மாறி மாறி விழுகலாம். மொத்தம் 4 கால், அமித்ஷாவுக்கு 2 கால், மோடிக்கு 2 கால், 4 காலில் போய் விழுகலாம். இதை தவிர ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார். என்ன மானங்கட்ட பொழப்புன்னு நான் கேட்குறேன். அதிமுக கட்டமைப்பு இருக்கிற கட்சி. உங்ககிட்ட வந்துல பிஜேபி காரன் கெஞ்சனா என்னை எம்எல்ஏ ஆக்கி விடு, எம்பி ஆக்கி விடு, அதிமுக காரன் தயவு இல்லைன்னா நான் அரசியல் அனாதை ஆயிடுவேன்னு நயினார் நாகேந்திரன்ல இருந்து எல்லாரும் ஓங்காலையில வந்து பிடிக்கணும். அப்பதானே நீ கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அப்பதானே கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர், அப்பதானே இடைக்கால முதலமைச்சர். ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரலாற்று பெருமைக்குரியவர்கள். நயினார் நாகேந்திரன் உட்கார முடியுமா? அண்ணாமலை முதலமைச்சர் ஆக முடியுமா அந்த நாட்டில்? நீ இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஆள முடியுமா? எவ்வளவு பெரிய வலிமையான அரசியல் கட்சி அதிமுக. திமுகவை விட கட்டமைப்பு மிகுந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு போய் ஒருத்தன் காலையா விழுகிறீங்களா? வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? இந்த வெக்கம் கட்டதுக்கு நீங்க அரசியல் கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவை கலைச்சு விட்டுருங்க. கலைச்சு விட்டு நேரம் பிஜேபியில் போய் சேரு. திமுகவில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கேட்டு பாரு, சேர்த்தாங்கன்னா அங்கே போய் சேரு. இந்த அன்வர் ராஜா சேர்றாரு. மானமுள்ள ஒரு மனிதன் வந்து இனி இந்த கரை வேட்டியை கட்டி நான் இருக்க மாட்டேன், இது மானங்கட்ட பொழப்பா இருக்கு அப்படின்னு அன்வர் ராஜா வந்துட்டார்ல. அன்வர் ராஜா மாதிரி மானஸ்தர்கள் இருக்க முடியாத கட்சியாக அது மாறிடுச்சா இல்லையா? அடுத்த வரிசையா ஆள் வரப்போகுதுங்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஜெயக்குமார்ல இருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும் பூரா பொட்டி சட்டியை கட்டி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரான்னு காத்திருக்கிறாங்கன்னு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால அதிமுகவை கலைத்து விடுவது நல்லது. அதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்காலத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு நல்ல ஆலோசனையா நான் சொல்றேன். ஒண்ணு கட்சியை ஒழுக்கமா நடத்து, இல்ல கட்சியை கலைச்சு விட்டுரு. இன்னொருத்தன் காலில் விழுகிறதுக்கு கட்சியை பயன்படுத்தாத. நீ இன்னொருத்தன் காலில் விழுகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது. இதுக்காக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, ஜெயலலிதா கட்சி நடத்தல. சார், பிரேக்கிங்ல உருட்டுக்களும் திருட்டுக்களும், அதாவது திமுக ஆட்சியில நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், அதை வைத்து புதிய பிரச்சார பயணத்தை ஆரம்பிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ திமுகவின் உருட்டுக்களும் இல்ல, அதாவது திமுக நிறைவேற்ற தவறிய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து தான் அவங்க என்ன சொல்றாங்க, திருட்டுக்களும் உருட்டுகளும்ங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, திமுகவால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை முதன்மையானது நீட் தேர்வை வந்து ரத்து செய்வது. கண்டிப்பா அதெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி பட்டியல். நீட் மது ரெண்டுமே அவங்க. இப்ப உதாரணத்திற்கு இந்த 100 நாள் வேலை திட்டங்களை 150 நாள் ஆக்குவோம், அதுக்கான இதை வந்து நாங்க கொடுப்போம், கூடுதலாக்குவோம் சொன்னாங்க. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத திட்டங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீட்டு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, இவங்களுடைய அதிகார எல்லைக்குள்ள அது இல்ல. மகளிர் உரிமை தொகையும் அதே மாதிரியான நிதி நெருக்கடியில தான் இருக்கு. அதுவும் ஏறத்தாழ மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தின் தொடர்ச்சி தான். அது மாநில அரசு வந்து நிர்வகித்தாலும் அது மத்திய அரசினுடைய மன்மோகன் சிங் காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப நிதி பற்றாக்குறை சார்ந்த விஷயங்களுக்கும் நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாத அளவிற்கு மத்திய அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டை போடுவதற்கும் ஒரு மாநில அரசை பொறுப்பேற்க சொல்றாங்க. நான் அதுக்குத்தான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், கோழி தான் முட்டை போடும், சேவல் ஏன் முட்டை போடலன்னு கேட்கறது மாதிரியே இவர்களுக்கு அதிகாரமற்ற விஷயங்கள்ல நீங்க ஏன் வந்து இதை செஞ்சு தரலன்னு கேட்கறாங்க. வாக்குறுதிகளா கொடுக்கும்போது அதை யோசிச்சிருக்கணும் இல்லன்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதி என்று வருகிற போது 2 விஷயம் இருக்கும். தொலைநோக்கு திட்டம் ஒன்று இருக்கும். பேரறிஞர் அண்ணா கூட என்ன சொன்னாரு, 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம்னாரு. ஏன் 3 படி கொடுக்க ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு. நடைமுறை சாத்தியம் இப்போதைக்கு 1 படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. எல்லா அரசாங்கமுமே தொலைநோக்கு திட்டம் ஒன்று வச்சிருப்பாங்க, உடனடியாக சாத்தியத்திற்கான திட்டம் இருக்கு. அதுக்காக எதிர்காலத்துல இப்படிலாம் வரணும் அப்படிங்கிற திட்டம். நம்மளே சராசரி வாழ்க்கையிலேயே நம்ம எதிர்காலத்துல கார் வாங்கணும் பிளான் போடுவோம், பைக்ல போயிட்டு இருப்போம். இது அரசாங்கத்துக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். அதனால அரசு ஏமாற்றல. அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது, அதை தாண்டி சில செயல்பாடுகளை திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நெருக்கடி அரசுக்கு இருக்கிறது. அதை சரி கட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லை. மத்திய அரசாங்கத்தை நோக்கி செய்ய வேண்டிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் உருட்டும் திருட்டும் நீ பாஜகவை பார்த்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்றதுக்கு பதிலாக அந்த கோபத்தை எல்லாம் மாநில அரசின் மீது. இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனையை ஸ்டாலின் கட்டலைன்னு கேட்டா அப்படி இருக்கும், அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். கேட்கலையே இல்ல, அதுக்கு அர்த்தம் தான். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, மாநில அரசுக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்கிறது, மத்திய அரசுக்குன்னு இருக்கல. அது மாநில அரசு தன்னால் இயன்ற அளவுக்கு அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள்.
இயலாத பட்சத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நிதி நெருக்கடி காரணமாக இருக்கிறது. அதுக்கு முழுக்க முழுக்க இப்ப தேசிய கல்விக் கொள்கையில நிதி தர மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நிதி தொடர்ச்சியா சம்பந்தப்பட்ட பல விஷயங்களால நெருக்கடி இருக்கிறது. நெருக்கடியில அதை இருக்காங்க. நிவர்த்தி செய்ய ஆனா வேண்டிய ஒன்றிய அரசு நீட்டெல்லாம் கடமை. வந்து மத்திய அரசின் கையில் இருக்கிறது, பொதுப்பட்டியல்ல இருக்குன்னு தெரிஞ்சே வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருச்சு திமுக. அது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஏமாற்றத்துல வராது. அது வந்து ஒரு கனவு திட்டம், ஒரு நனவு திட்டம். எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரையில நீண்ட கால திட்டம் என்று ஒன்று இருக்கும். அவங்க என்ன நினைச்சாங்க, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றோம், ராகுல் காந்தி போன்ற யாரோ ஒரு தலைவர் பிரதமராக வருவாரு, அப்ப நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியும், நாம் கூட்டணியின் அழுத்தத்தின் வழியா பெற முடியும் என்று அவர்கள் நினைத்து அந்த வாக்குறுதி சொல்றாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெறல. அதனுடைய விளைவே இப்ப நம்ம வந்து இவர்கள் எதிர்க்கட்சிகள் விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.